ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஓகே, இப்போ இன்றைக்குரிய பொதறிவு பார்ப்போம். சரியா? நேற்று சொல்லினால அப்டேட் பண்ணிடலாம் போயிட்டுது. இன்றைக்குரிய கொஷின்ஸை பார்ப்போம். ஓகே, இலங்கையின் முதலாவது மத்திய மகா வித்தியாலயம் எங்கு அமைக்கப்பட்டது? மத்துகம 24வது கேள்வி. சரியா? 25 கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் அமைந்துள்ள நகரம் எது? பாரிஸ், அதாவது பிரான்ஸ்ல இருக்கு. கற்றல் கற்பித்தல் தொடர்பாக செயற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு வருடாவருடம் கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் விருது. இது குறிப்பிட்ட 2-3 பேர் ஒரு ஸ்கூல்ல இருந்து தெரிவு செஞ்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த விருது. அதான் குரு பிரதீபா பிரபா விருது. ஓகே, நெக்ஸ்ட். இலங்கையில் இலவச பாடநூல்களை வழங்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் ஜிஆர் ஜெயவர்தன. ஸ்டீம் கல்வி முறை என்றால் என்ன? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ். சரியா? பாடசாலைக்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கான ஆக குறைந்த வயது 4 வருடங்கள் தொடக்கம் 6 மாதம். கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து பாடசாலை மாணவிகளை பாதுகாக்க இடப்படும் தடுப்பூசி HPV, ஹியூமன் பபிலோமா வேக்சின். அடுத்தது, இலவச கல்வி முறை அறிமுகப்படுத்திய நாடு நெதர்லாந்து. இலவச கல்வி சட்ட மூலத்தின்படி கட்டணம் அறவிடாது கல்வி வழங்கும் கல்வி மட்ட வீச்சு தரம் 1 முதல் பல்கலைக்கழகம் வரை, அதாவது எந்தவித இலவச பாடம். கல்வி அமைச்சின் செயலாளர் வகிக்கும் கல்வித்துறையின் மற்றைய பதவி கல்வி பணிப்பாளர் நாயகம். இலங்கையின் முதல் ஆசிரியர் கிராமம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கண்டியில் உள்ள தெல்பிட்டிய. எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மற்றவங்களோட ஷேர் பண்ணுறத குறைச்சிக்கோங்க.